சீக்கிரம் கொண்டா, அதுக்காக தான் வெயிட் பண்றேன். ஏனுங்க இது போட்ட புள்ள கண்ணு முழிச்சிருவாளா? தெரியல மறக்கதோ, நானும் உன் கூட தானே நிற்கேன். போட்டதும் முடிக்காட்டியும் சித்தியை கழிச்சு முடிச்சிருவான்னு இருக்கேன். அந்த மருந்து வேலை செய்யறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்ல. பிள்ளை எத்தனை சாப்பிட்ருக்குன்னு தம்பிக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அவளுக்கே அளவு தெரியுமா இல்லையான்னே தெரியல. எத்தனையத்தை அள்ளி வாயில போட்டாலோ. ஏ டாக்டரே, எவ்வளோ நேரம் ஆகும்? பச்சைக்கு வந்துருவாளா? அட்டலூசு, இவ காரியத்துல கரெக்டா இருக்காப்பா. அவ கட்டடிச்சா எவ்வளவு கட்டடிச்சிடணும். எப்படி இருக்குது நினப்பு. நான் கூட ஏண்டா எலி அம்மனமா ஓடுதேன்னு நினைச்சேன். உங்ககிட்ட நிறைய துட்டு இருக்குல்ல, நீ வேணா வாங்கி ட்ரெஸ் போட்டு ஓட சரியா? கேட்டுச்சா? ஆமா, நீ உன்ட்டு சோழியை பார்த்துக்கிட்டு மூடிக்கிட்டு நில்ல. சொல்லு டாக்டரே. அட போமா நீ, நானும் இப்பதான் இன்ஜெக்ஷனை போட்டுட்டு இருக்கேன். அப்ப இப்போதைக்கு எந்திக்க மாட்டாளா? ஏமா உனக்கு? ஒன்னும் இல்ல டாடி. இப்போதைக்கு எந்திரிச்சாலும் கொஞ்சம் நார்மல் ஆகிறதுக்கு 2-3 நாள் மேல ஆகும் சரியா? மருந்து போட்டோமா? அவங்க சாப்பிட்டதுல ஸ்டெர்னைன், ப்ரூசின் அப்படிங்கிற 2 ஆல்கலைடு இருக்கு. அது 2 ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. தசை நரம்பு மண்டலம்லாம் பாதிச்சு வலிப்பு மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்புறம் சுவாச தசையெல்லாம் பாதிக்கப்படுறதாட்டி மூச்சுறக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனால் தான் செயற்கை சுவாசம் வச்சிருக்கோம். இவங்க எப்போ சாப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, எத்தனை காய் சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்போ என் பிள்ளை எனக்கு தெரிஞ்சு எங்கள் காலேஜ்லேயே சித்த மருத்துவம் படிக்கிறாங்க, இது யூஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் அவங்க மினிமம் அமௌண்ட்டு அதுவும் ரொம்ப பக்குவப்படுத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இவங்க சொல்லவே இல்லை. அதான் ஏன் ரொம்ப எடுத்துருக்கறக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, கொஞ்சமாக தான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்குற மருந்தெல்லாம் நல்லா வேலை பார்த்துச்சுன்னா பிழைச்சிருவாங்க, பயப்படாதீங்க. என்னமோ சொல்லுற. மெடிசன் இறங்கிட்டு தானே இருக்கு ஐவியில், சரியாயிடுவாங்க, பார்க்கலாருங்க. எப்படி என்ன பிள்ளை இப்படி கிடக்காளே? பாருங்கடா, 2 பேரும் நல்லா பாருங்கடா. 2 பேத்துக்கு நல்லா குழுன்னு இருக்கா. அவன் அனுபவிக்கிற வேதனையும் வலியும் நீங்க அனுபவிக்காம நான் விட்டுருவேன்னா என்ன? அதானே பார்க்க. வா சத்தியா வா. உன் பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு வராம இருப்பியா என்ன? இது எனக்கு ஏதாவதுன்னா நீ வருவியா? வந்து நிப்பியா? மாட்டியே. ஆனா உன் பிள்ளைக்குன்னா ஓடி வந்துடுவீல்ல. அம்மோ வாயை மூடிட்டு நில்லு சொல்லிட்டேன். ஏன் உனக்குன்னா நான் எதுவுமே பண்றது இல்லையா? இல்ல, நான் உன்கிட்ட எல்லாம் பேசி அவனா ஜெயிக்க முடியும். போய் தொலை அந்தால. சொல்லுபடி இது சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். பேசாம நில்லுன்னு சொல்றேன் இல்லடி. நான் ஏண்டி பேசாம நிக்கணும்? நீ போடி அந்தால. இவனுங்களை எதுக்கு இங்க கூட்டியாந்த? எனக்கு தெரியும், உன்ற வேலையை பாரு சொல்லிட்டேன் குரங்கு. ஜாமு, இது ஹாஸ்பிட்டலு. நான் என்ன அப்படி சண்டைக்காரி நான் சொன்னேன்? வாயத்தை கொஞ்சம் குறையும் பிள்ளை. கூட பேசிட்டே இருக்க, எல்லாத்துக்கூடயும் சண்டை போடுறதே உன் வேலையா போச்சு. ஏன்டா பம்பர் கட்டு வாயா? நான் ஏன் பக்கம் இருக்கிற நாயத்தை கேட்டா உங்களுக்கெல்லாம் நான் சண்டை போட மாட்டேக்க தெரியுதா? நான் உண்மையை தானடா சொன்னேன். இதே நான் ஏதாவது பண்ணி படுத்திருந்தா இவ வந்திருப்பாளா? வந்திருக்க மாட்டாள, அதானே கேட்டேன். அம்மா தாயே, அப்படி ஏதாவது நடந்து அவங்க வரலினா அதுக்கப்புறம் கேளு. அப்ப அவங்க சிச்சுவேஷன் என்னவோ அதை விட்டுட்டு. டே சப்பமுக்கா, நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவளுக்கு ஃப்ரெண்டாடா? ஒழுங்கா வாய மூடிட்டு இருந்துரு, இல்ல குட்டி மீசிய கட்டு பண்ணி எடுத்துருவேன். சீனி சக்கரை இருக்கனால பயப்பட மாட்டா. அம்மு தெரியுமா? அம்மா பாவாலாடா. அம்முக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களாடா? எல்லாத்துக்கும் நான் சண்டை போடுறது மட்டும்தான் கண்ணு தெரியுது. இவளுக்கு செய்யறதெல்லாம் எனக்கு செய்யாங்களா? அதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியுதா? ராமா, ஏண்டா என்ன இப்போ உனக்கு? அவங்களாம் எக்ஸாமுக்கு வரமாட்டாங்க, நீ வேணா கிளம்பி போ. சும்மா இங்க நின்று வாழ்னு கத்திட்டு கிடக்கா. ஏண்டா சும்மா என்ன எக்ஸாமுக்கு போப்ப சொல்றேன்? நானும் படிக்கவே இல்லை. இவ்வளவு இப்படி இருக்கா? எப்படிதான் நிம்மதியா போய் பரிச்சை எழுதுறது? அறிவு இருக்காடா உனக்கு? நீ ஃபர்ஸ்ட் சொன்னதானே உண்மை. நான் படிக்கலதான், அது ஒத்துக்கடான்ல. ஆனாலும் இது இப்படி இருக்கால, படிச்சுனா மட்டும் எப்படி போய் பரிச்சை எழுதுறது? அதான் அரேஞ்ச் பண்ணிய நிக்கான்ல, போ, அவன் சொல்லி தருவான், போய் பரிச்சை எழுது. என்னடா டப்பர்வாயா? அவங்களுக்கு வேணா மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி தரலாம், உனக்கெல்லாம் வாங்கி தர முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், பேசாம போ. இவ இப்படி இருந்தா நான் எப்படிடா போய் எழுதுறது? இவதான் எனக்கு ரைட்டு லெஃப்ட் 2 ஹேண்டுமே. என்னடா புரியாம பேசுற? ஓ, அப்ப அவங்க எழுதுறத அப்படியே காப்பி பண்ணி நீ கொடுத்துருவ. அசைன்மெண்ட் எப்படி எழுதுன அப்படித்தான்? இல்ல டுபுக்கு அப்படி எப்படிடா பண்ண
ஷோபா இப்ப என்ன, நான் படிச்சுக்கு போனாதான் நீ டைமண்ட் வாட்ச் கோல்டன் பேனா தருவியா? ஏமோ இருக்கிற சிச்சுவேஷனை நீ அதை விட மாட்டல. நானும் அதுக்காண்டிதான் வண்டியை எடுத்துக்கிட்டு வந்தேன் தெரியுமா. இது இப்படி பண்ணுவா, காரியத்தை கெடுப்பா, நான் என்ன கனவா கண்டேன்? நீ கூட என்ன, நான் இப்ப இல்லைனாலும் நீருக்கா எக்ஸாம் எழுதி எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிடுவேன். ஷோபா என்னடா உனக்கு? ஓ தெய்வமே, இதோ வந்துட்டேன். ஒன்னும் இல்லம்மா, தெய்வத்தை சொன்னேன். நானும் உங்ககிட்ட சொல்லல, எங்க அம்மாட்ட சொன்னேன். இரு வந்துடுறேன். இவ்வளோ நேரம் இங்கே நின்று கத்தியாச்சு, நீ கிட்ட போய் கத்துறமாக்கோ. இவங்க என்ன இன்னும் கண்ணு திறக்கல? ஷோபா எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. ரேகா ரேகா, டேய் நான் என்னடா சொல்றது? அவங்க அப்பா அம்மாவே அமைதியாக தான் நிற்காங்க. என்னடா இப்போதானே மறந்து போட்டிருக்கேன், அதையாவது சொல்லு. சத்யா இரண்ணே, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அவ எந்திரிச்சிருவா. ரேகா என் கண்ணு, மெதுவா கண்ணு முடிச்சு பாரு ரேகா. அம்மா பாரு. டேய் என்னடா இப்படி பண்றாங்க? ஏ அம்மு. ஏ சத்யா, கம்மன் இருடி, நீ பேசாம இருடி. நானே அவ நல்லா இல்லாம படுத்திருக்காளேன்னு கஷ்டமா ஃபீல் பண்ணி இருக்கேன். நிஜமாதான். ஏன் லாடா அப்படி பாக்குறீங்க? நம்புங்க, எனக்கு அவ உயிர் தோழி. சின்ன வயசுல இருந்து கூட இருக்கா. அவளை பொண்ணுன்னா நான் என்ன என்ஜாயா பண்ணுவேன்? எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். நானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை போட்டு மாட்ட அடிக்க மாதிரி அடிக்கிறியே. ஏ சத்யா, வார இவனுக்கு 2 பேத்தையும் வேணா அடி. அவளை விட்டுடு, அவ பாவம். அம்மு அம்மு. ரேக்கா பாவம் இல்ல சீனி சக்கடை. டாக்டர் ஃபீல் பண்ணது பாடு. இப்பதான் மந்து குத்துச்சு. அப்படி எப்படி முடிப்பா? அவ்வளோ அடமா நாள் ஆகும்ல. நீ எக்ஸாமுக்கு போக கூடாதுல்ல? இல்ல அம்மா குட்டு கோலு, அம்மா போயிடுவா எக்ஸாமுக்கு. வேணா அவளுக்கான எக்ஸாமே சேர்த்து எழுதிக்கிட்டு வாட. அப்ப நம்படியா? இல்லம்மா வேண்டாமா, அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப அம்மா இப்பதான் எக்ஸாமுக்கு போறேன் சொன்னேன். என்ன சீனி சக்கடா? அச்சோ, அம்மு குட்டுக்காளு எக்ஸாமுக்கு போயிடுவாளே. அவ அவளுக்கு உடம்புக்கு முடியலடா. பாடி என் செல்லப்பிள்ள காண முடிச்சிட்டா. ரேகா என் தங்கப்பிள்ள கொஞ்ச நேரத்துல பயமுத்திட்டாத்தா. ஏன்டா தங்கம், என்ன பண்ணுது? இங்கேங்க மேடம், எங்க மூச்சை பாக்குறீங்க? என் மூச்சுல என்ன இருக்கு சொல்லு. நாங்க தான் உங்களுக்கு தேவையில்லையே. தூக்கி எஞ்சித்தானே வேண்டாத வேலையெல்லாம் பண்ணேன். அப்புறம் என்ன மூச்சை பாக்குறான் மூச்சா? அதான் அங்கே தங்கம் மயிலே மானேன்னு கொஞ்சம் இருக்க ஆள் இருக்கு. இங்கே உயிர் தோழி மயில் போதின்ட்டு ஒருத்தி அலப்பறை பண்ணிட்டு கிடக்குறா. அப்புறம் என்ன, எனக்கு தான் யாரும் இல்லை, உனக்கு தான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, கட்டிட்டு ஆளு. பார்க்குற பார்வையை பாரு, அப்படியே ஆளை முழுங்கி தின்னுற மாதிரி. பேசுவேன் மட்டும் நினச்சாத, ஜென்மத்துக்கு என் மூச்சிலே முடிச்சிடாத. ஆளையும் மூச்சியும் பாரு. பார்த்து வச்சிருக்கிற வேலைக்கு அப்படியே அப்பாவியாட்டியே நடிப்பா. போலாமாடா? எனக்கு தானே எக்ஸாம், உனக்கு என்ன? நீ இரு. அதான் வந்த வேலை முடிஞ்சில, பொழைச்சிட்டாங்களா மேடம்? அப்புறம் என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நான் போகிறேன். ரேகா இவன் என்ன, நான் கூப்பிட்றது கூட காதல வாங்காம டாக்டர் போறதையே பார்த்துட்டு இருக்கா. ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அந்த மனுஷன் தானே இவ்வளோ நேரம் போராடி அவளை காப்பாத்தினாரு. என்னாச்சு இவளுக்கு? ஏன்டா தம்பி வந்துட்டேன், ஒரு வார்த்தை கூட பிள்ளைகிட்ட பேசல? அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்பா, அப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கட்டுமா இல்லை? இல்லைப்பா ஒன்றும் இல்லை. சரிப்பா, நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அவங்கள பார்க்குறேன். இரியா, பிள்ளைய பார்த்து 2 வார்த்தையாவது பேசு. நீ ஏன் கண்டு காணாம போற? ஐயோ அப்பா, இரு நான் பேசிட்டு வரேன். அப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் நீ 2 வார்த்தையாவது பேசு. அப்பா அப்பாதான் சொல்கிறேன்ல. ஏன்டா இவர் ஒரு பக்கம், நீ பண்ணுறது அப்படி இருக்கு. அவங்க கஷ்டப்பட்டுட்டா இருந்தப்ப நீ துடிச்சிட்டு இருந்தியா? அவங்க பொழைச்சிட்டாங்க, கண்ணு முடிச்சிட்டாங்க தெரிஞ்சவனே விட்டுட்டு போனேன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சேகரு அப்பா, அவள் பண்ணது தப்பு தான், நானும் இல்லைன்னு சொல்லலாம். யாராக இருந்தாலும் அந்த சூழ்நிலை அவள் தானே பண்ணுவாங்க. ஆமாப்பா ஆமாம், சும்மாவே நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தானே. தம்பி இப்போ என்ன, உங்களுக்கு நான் அவகிட்ட பேசிட்டு வரணும் அவ்வளோதானே? சரிப்பா, நான் வெயிட் பண்ணி அவகிட்ட பேசிட்டே வீட்டுக்கு வரேன், போதுமா? ரேகா உனக்கு நேரம் 2 பேர் நிற்கிறாங்களா? ஏ சத்யா இருடி, உனக்கு எக்ஸாம் டைம் ஆச்சுடி, பொடி. நான் தானே அவளுக்கு அதை ரிமூவ் பண்ணி விட்டேன். நான் பேசிட்டு போறேன், அப்புறம் நீ பேசு. நீ பேசாம நில்லு. ரேகா
அம்மா சொல்றது கேக்குதாடா? அங்க 2 பேர் நிக்கிறாங்களே, அவங்கள தெரியுமா உனக்கு? ரேவதிங்க அம்மா என்ன லூசா? நம்ம 2 பேர்த்தையும் அவளுக்கு தெரியாதா இல்லை இவங்களுக்கு தெரியாதா? சரி கோவப்படாத, அப்பா வேற இருக்காரு. இரு, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ரேவதிங்க அம்மாவுக்கு வேணா நம்மளுக்கு தெரியாம இருக்க சான்சஸ் இருக்கு. ரேகாக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்படி எப்படி கேட்குறாங்க? ரேகா, உன்னதான் அம்மா கேட்டுட்டு நிற்கேன். உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களே, அந்த டாக்டரெல்லாம் இல்லை, இந்த சைடு நிற்கிற 2 பேர்த்த உனக்கு தெரியுமா? பேசுத தங்கம், சொல்லுமா. அவங்க உன்கிட்ட சொன்னாங்களாமாவே வீடியோவை இப்படி போட்டுருவோன்னு. உனக்கு தெரிஞ்சுதான் உன்னோட பர்மிஷனோட தான் வீடியோ போட்டதா சொல்கிறாங்க. அப்படியா? லூசு சத்யா, பைத்தியக்காரி, உனக்கு என்னடி? நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இவகிட்ட சொல்லிட்டு செஞ்சாங்கன்னா இது இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாளா? நீ அமைதியா இரு. ரேகா கண்ணு, சொல்லுமா. அவர் என்னடானா எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து என்னை பழக்க வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம ஒதுங்கி போய் நிற்கிறாரு. அப்போ மனுஷன் எவ்வளோ கோவமா இருப்பான்னு கூடவா என்னால் புரிஞ்சுக்க முடியாது. நான் பண்ணது தப்பு தானாலும் என் நிலையில இருந்தும் யோசிக்கணும்ல. அதை மட்டும் அவர் பண்ணவே மாட்டாரு. ரேகா, இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நான் இதை வேற சொன்னேன். அப்போ உனக்கு தெரிஞ்சுதான் பண்ணாங்களா? அப்போ ஏன் நீ என்கிட்ட சொல்லலாம்? இது ஏன் என்கிட்ட மறைச்சேன்னு எச்ச கோவப்பட்டு சண்டை தான் போடுவார். இப்போ என்னதான் பண்ணுறது? சத்தியமாக கேட்கறதான் கேட்குறாங்க. அப்படி இல்லாதப்ப கேட்க வேண்டியது தானே. ரேகா, யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. உன் மம்மி தானே கேட்குறேன். தைரியமாக உண்மை என்னவோ அதை சொல்லு. ஐயோ, மம்மி வேற விட மாட்டாங்களே. சத்யா, அவர் ரிலாக்ஸ் ஆகி வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். போ, நீ அமைதியா நில்லு சொல்லண்டி. உனக்கு உன் காரியம் ஆகணும், அப்படித்தானே? அப்பா அம்மாவே பேசாம நிக்காங்க. நாங்க யாருமே இன்னும் அவளக்கிட்ட பேச கூட இல்லை. உனக்கு உன் காரியம் நடந்தா சரின்னு நொய்ய நொய்ய நச்சிட்டு நிக்க. ஏய் செல்ஃபிஷ் ஒட்டக்குடி, போ. அவனுக்கு தானே பண்ணாங்க. சூப்பரா எடிட்டிங் பண்ணிருக்கீங்க சொல்லியா அவார்டு கொடுத்து ஜெயில தூக்கி உட்கார வை. போ. என்ன லுக்கு, அவனோட ஸ்கில்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா பெரிய ஆளா வந்திருப்பான். தேவையில்லாத யூஸ் பண்ண அவன் பண்ண எடிட்டிங்க்கு அவார்டு ஒன்று தான் கேடு. அவார்டு கையை உடச்சி விட்டுறணும். உனக்கு டைம் ஆகலையா? நீ மேல போ, எனக்கு தெரியும். ரேகா சொல்லு, அவனுக்கு உன்கிட்ட சொன்னாங்களா? மரியாதை ஒண்ணுதான் கேடு. உன்கிட்ட தான் ரேகா பேசிட்டு இருக்கேன். ரேகா, உங்ககிட்ட தான் பச்சை பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். வாய் தர. ஏ லூசு சத்யா, அமைதியா ஒழுங்காயிரு. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், பார்த்துக்கோ. அரைக்கு மாதிரி கத்துறா. நீ கம்மி இருடி. ரேகா, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு நிற்கிறேன். கோயிலில் அவங்க உன்னை பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? அவ சொல்லு முதல்லைங்க. கோயில்லையா? எந்த கோயில்லடா? அதான் எனக்கும் தெரியல. ஆனால் வாயை தந்து சொல்கிறால பாரேன். சரி நீ அவங்க மேலே கோவப்படாத. இரு, முதல் நிஜம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். என்ன நடந்தாலும் நீயும் அப்பாவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தவே மாட்டீங்களே. அமைதியா இருடா, பாப்போம் என்னதான் சொல்கிறாங்கன்னு. நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பவே போகிறோம். இன்னும் அவங்கள காணோம். வருவாங்களா மாட்டாங்களா? வீட்டுக்கு போயிட்டு காலேஜ்க்கு வேற கிளம்பி போகணும். ஒரு ஃபோனோ மெசேஜோ எதுவும் பண்ணுறதில்ல. நம்ம பண்ணாலும் ரிப்ளை இல்லை. என்னதான் பண்ணுவாங்களோ? யாரையோ எதிர்பார்த்துட்டு இருந்தா யாரோ வராங்களே. இவங்க. ஹே பாப்பா, எப்படி இருக்க? ரேகா, கண்டுக்காத. ஏய், உன்கிட்ட தான். உன்னைத்தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன். உன்னை ஃபாலோ பண்ணி வந்து கூட கண்டு காணாத மாதிரியே இருக்க. எனக்கு தெரியலையா உனக்கு? பெரிய ஐநா சபை மினிஸ்டர், இவனை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாரு. ஏய், உன்னைத்தான். நான் உனக்காக அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். கொஞ்சம் கூட மதிக்காம இருக்க. நான் யாரு? நானா வர சொன்னேன்? இங்க வரலன்னு யாராவது அழுதாங்களா? மூட்டு போவானா இல்லை? ஏய், ஷபா, ரொம்ப நடிக்காதடி. உனக்கு என்ன காதா கேட்காது? ஐயோ அப்பா அம்மா, சீக்கிரம் உள்ளது வாங்க. ஏய், என்ன உன் கூட தானே நான் நின்று பேசிட்டு இருக்கேன். எங்க செவத்து கூட நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி ரெஸ்பான்ஸே பண்ணாம இருக்க. காது கேட்குமா கேட்காதா? பா ஆ பாபா. ஐயா, இப்போ வாய் பேச மாட்டாளா என்ன? அப்போ காதும் கேட்காதா? நான் என்னமோ நடிக்கிறான்னு நினச்சிட்டேன். இப்படி இருக்கிறவ எப்படி டெல்லி வரைக்கும் வந்திருப்பான்? சான்ஸே இல்லை. உங்க ஒரு அப்புட்டு தான் பார்க்கலாமா? ஏய், ஷபா, அடிச்சு உமா. உன் பாசை எனக்கும் புரியல, நான் பேசுறது உனக்கு புரியுதான்னு தெரியல. நான் உதட அசிக்கிறேன்ல, அதை பார்த்து புரிஞ்சுப்பியா?
சுத்தம். பாபா பா ஏய். இவ கூட ஏன்னு கத்துறது வேஸ்ட்டே. பேப்பரில் எழுதி என்ன எதுன்னு காட்டுவோம். அப்பாடா இந்த அகாலி அப்படியே போயிட்டே வந்தது. திரும்ப வரவே கூடாது கடவுளே. நல்ல நாள் அதுமா கோயிலுக்கு வந்தா இவன் வந்து இல்லை டென்ஷன் பண்றான். முடிவதானே படிக்க படிக்க தெரியுமா? பேப்பரில் என்ன எழுதியிருக்கு படி. பா ஆ எழுதியிருக்கேன் பாரு, அதை படி. படிக்க தெரியுமா? அப்பா விடமாட்டான் போல இருக்கு. படி. என்னத்தை எழுதி வச்சிருக்கான்? நான் 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 இதில் எழுதியிருக்கிற டேட்டு டைமுக்கு நான் இங்கே கீழே எழுதியிருக்கிற அட்ரஸுக்கு நீ நீ வந்துடணும். இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே மேக்கப் போட்டுக்கிட்டு வரணும், இல்லைன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும். ஏய் என்ன படிச்சியா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது எனக்கும் உனக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். என்ன பார்க்குற? படிச்சியா இல்லையா? படிக்கவாது தெரியுமா? ஆ பா 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 கொடுத்துருக்குற டேட்டு டைமுக்கு சொன்ன இடத்துக்கு மட்டும் வராம இரு மகளே. அதுக்கப்புறம் உன் பேபா எல்லாம் நல்லா தெரியும் பேபான்னு. ஏதாவது ஏமாத்து வேலை பார்க்கணும், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். நீயும் உன் குடும்பமும் க்ளோஸு. சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சாலும் சரி புரியலினாலும் சரி நீ கரெக்டாக வர. எங்க உன் ஜோடி புறா அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வர. ரெண்டு பேர்த்தையும் எப்படி அடக்கணுமோ அப்படி நான் அடக்கி காட்டுறேன். புரியுதா? வரட்டா? யார் இவன்? இவன் பாட்டுக்கு வந்தான் மேரட்னா இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். டெல்லியில் ஹோட்டலில் தங்கியிருந்தப்ப ஒரே ஒர்க்கா நான் இவனை பார்த்துருக்கேன். அதுக்குன்னு அங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்காக வந்தான். ஐயோ இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேறையா? எப்படி இவன் வந்திருப்பான்? யாராவது இங்கே தெரிஞ்சவங்க இருப்பாங்களோ? ஓ ஆண்டவா, கோயிலுக்கு நிம்மதியை தேடி வந்தா இங்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க வேண்டியதா இருக்கா? அடிப்பாவி, நல்லாதான் வாய் பேசுவியா? அதுக்குள்ள வாய் பேச முடியாதவளாட்டம் நடிச்சிட்டியேடி. ஏண்டா பொறுக்கி, இதான் நீ அவகிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சதா? என்னவா சொல்லியிருக்க? நானும் நினைச்சேன் எப்படா ஒரு பொண்ணு அவளோட வீடியோவை அப்லோட் பண்ண ஒத்துக்குவான்னு. அவனை குத்தம் சொல்லி ஒன்றும் இல்லை ரேக்கா, உன்னையும் சொல்லணும். அவன் தான் அப்படி வந்து பேசினான்ல, உன்னை அப்பா அம்மாட்ட இல்லை என்கிட்ட இல்லை சத்தியப்பட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. இது இவ்வளோ வாய் பேசுறா, இதே எங்க போய் தோணுச்சா? அப்ப நானும் உங்க எல்லாரும் கூடயே கோயிலா தான் இருந்தேன். எதுக்கு? சாமிக்கு மணி ஆட்டுறதுக்கா? இல்ல சாமிக்கு வாங்கிட்டு வர பூவு ட்ரெஸ் சந்தனம் ஊதுபத்தி சூடெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்துட்டு அதை வச்சு விளையாடிட்டு இருக்கிறதுக்கா? எதுக்கு இருந்த நீ கோயில்ல? கோயில கோயிலு சுத்தி வந்துட்டு இருந்தேன். ஆமாமா கிழிச்ச. ஏன் இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? பேசாத ரேக்கா, நீ உங்ககிட்ட கேட்டங்காட்டி ஆச்சு. நீ கண்ணே முடிக்காம இருந்திருந்தா அவன் சொன்னதை வச்சுதான் நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணி இருக்கணும். என்ன ஆச்சாமாவே ஆச்சு? அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? பேசு. ஏன் ஏன் யாருக்கிட்டையும் சொல்லல? எதுக்கு மறைச்ச? இப்படி மறைச்சங்காட்டி தானே இத்தனை பிரச்சனை. இப்ப பேசாம இருக்க? ஏண்டா அப்ப நீ எங்கடா போன? நம்ம அதுக்கப்புறம் தான் போயிருப்போமோ என்னவோ. உம்முன்னு தான் இருந்தா, ஆனா எதுவும் சொல்லல. நல்லா யோசிச்சு பாரு, இன்டைரக்டா ஏதாவது சொல்ல வந்திருப்பாங்க. நீ தான் புரிஞ்சுக்காம விட்டுருப்ப, கவனிக்காம விட்டுருப்பியா இருக்கும். நானா? ஆமா,